ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மிரர் வந்து நம்ம எப்படி வீட்லேயே ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஷீட் இருந்தால் போதும், நீங்கள் நிறைய மிரர்ஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுதான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு, அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது யூஸ் பண்ணுற அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷாப்பில் கிடைக்கிற மிரரே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பிகினராக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் நிறைய வந்து வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த ஒரு ஷீட் இருந்தால் போதும், நீங்கள் நிறையா வந்து செஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரிஜினலாக ப்ளவுஸில் வந்து நீங்கள் போடும்போது நீங்கள் ஒரிஜினல் மிரர் வந்து நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிரர் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலில் பார்சல் வாங்கும்போது ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷீட் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சர்க்கிளில், பாக்ஸ் டைப்பில், எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பாதி வந்து ஸ்கொயர் டைப்லேயும் பாதி வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே பேக் சைடில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு ஒரு ஷீட்லேருந்து எனக்கு இவ்வளோ மிரர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து சின்ன ரவுண்டுலேருந்து பெரிய ரவுண்டு வரைக்கும், சின்ன ஸ்கொயர்லேருந்து பெரிய ஸ்கொயர் வரைக்கும் என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் தான் இருக்குது. இது நார்மலாக நம்ம க்ளூ போட்டு ஒட்டுற மாதிரியே ஒட்டிட்டு நம்ம வந்து மேலே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவும் போல் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே மிரர் வந்து ஒட்டிடுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.